ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாரியில் ரெடி பண்ண கவுனுக்காக ஒரு பெல்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைனிங் பீஸ் வந்து ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கெட்டியாக இருக்குன்றதுக்காக மெயின் கிளாத்தில் பிளைனாக இருக்கிறத ஒரு பீஸ் அது மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பெல்ட்டுக்கு வெளியில் தருகிற மாதிரி இந்த பார்டர் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் 4ஆக ஃபோல்டு பண்ணி ஒரு முக்கோணம் வர்ற மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சிசர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக மேலேருந்து கீழே கிராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைச்சிரும். அவ்வளோதான். ஹிப்போட ரவுண்ட் வந்து 26 இன்ச்சு, நம்ம 16 இன்ச்சுக்கு மட்டும் எடுத்துருக்கோம். ரொம்ப பட்டையாக இருக்குது. நான் அதே அளவுக்கு பெல்ட் வைக்க போகிறது இல்லை. இந்த லைனும் வர வரைக்கும் வந்து தைச்சாலே உங்களுக்கு இந்த பாருங்க இந்த அளவுக்கு கிடைக்கும். இந்த அளவு பெல்ட் கிடைச்சாலே போதும். வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 2 பக்கம் வந்துட்டு நாட்டு வைக்க போகிறேன். ரெடிமேட் நாட்டு கோல்டன் கலர். அதில் ஒரு 16 இன்ச்சுக்கு 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 16 இன்ச்சாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு கட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால உள்ளே 16 இன்ச்சு எடுத்துருக்கேன். அந்த நாட்டை வந்து அந்த பார்டருக்கு கீழே வர மாதிரி வச்சுட்டு நம்ம தைக்கிறோம். பார்டர் பீஸ்க்கு கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து திருப்பும் போது கரெக்டாக மேலே வந்துடும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு பெல்ட் வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே இந்த பார்டரில் வந்துட்டு ஒரு டிசைன் இருக்குது, அப்படியே அது நேராகவே தைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ தைச்சிக்கோங்க. இந்த பக்கமும் நாட்டை வந்து பார்டர் கீழே வச்சுட்டு தைச்சிக்கலாம். ப்ளவுஸ்லாம் நல்ல பீஸ்க்கு லைனிங் பீஸ்க்கும் சென்டரில் நாட்டை வச்சுட்டு தைப்போம் இல்லையா, அது மாதிரி தான். இந்த பக்கம் தைக்கும் போது நாட்டை உள்ளே போட்டுட்டு தைங்க. நாட்டு மேலே தையல் வராத மாதிரி வச்சு எடுத்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு சுற்றி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச் வந்து நம்ம தையல் தைக்காம விட்டோம் இல்லையா, அது வழியாக உள்ளே இருக்க நாட்டை பிடிச்சி வெளியே எடுத்திங்கன்னா பெல்ட் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். உள்ளே வந்து மடங்கி இருக்க கிளாத்லாம் எடுத்து விட்டுருங்க. நல்லா சுருக்கலாம் அது மாதிரி எடுத்து விட்டுருங்க. அந்த முக்கோணமாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கார்னர்லாம் வந்துட்டு ஏதாவது ஊசி வச்சு கூட எடுத்து விட்டுங்க. அப்போதான் வந்துட்டு நல்லா அந்த ஷேப்பை வந்து கிடைக்கும். எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து மேலே ஒரு தையல் போட்டுருங்க, படிமான தையல் மாதிரி. அப்போ தான் வந்து சுருங்காமல் இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்துட்டு நம்ம உள்ள மடிச்சு விடாம இருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ வந்து இந்த பக்கமா மடிச்சு விட்டுக்குங்க. மற்றதெல்லாம் வெளியில தச்சு எடுத்துருக்கனால உள்ள போயிடும். இதை மட்டும் நம்ம அதே சேம் அளவுக்கு உள்ள மடிச்சு விட்டுட்டு தையல் போட்ட வேண்டியது தான். இது வந்து ரொம்ப சிம்பிளான பெல்ட் தான். கொஞ்சம் லேஸ்லாம் வச்சுட்டு டிசைனாக பண்ணுற பெல்ட்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அவ்வளோதான். 2 பக்கம் வந்துட்டு நம்ம தொங்குறதுக்கு அதே பார்டர் வச்சுட்டு இந்த பெல்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் பெல்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு பெல்ட் முடிஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சாரியில் கவுன் வந்து கன்வெர்ட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.